அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, செயல்களில் வெளிப்படும் அன்பு. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யூத சமயத்தின் அடித்தளமாக விளங்கியவை இறை உணர்வும் அத்துடன் கூடிய இறை அன்பும் தான். இஸ்ரேல் மக்களும் அவர்களை தொடர்ந்து யூதர்களும் தங்கள் பக்தியின் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஓதிய ஓர் இறைவாக்கு இத்தகைய இறையன்பு பற்றியதான். இதை அவர்கள் ஷெமா, கேள் என்றே பெயரிட்டு அழைத்தனர். கடவுள் ஒருவரே என்கிற நம்பிக்கையை அறிக்கையிட்டு அவரை எப்படியெல்லாம் ஏற்று அன்பு செய்வது என்பது பற்றி நினைவூட்டும் அறிக்கைதான் இந்த ஷெமா. ஆனால் இத்தகைய மேல்நோக்கு உணர்வு மட்டும் கொண்டு வாழ்பவர்கள் கடவுள் பற்றியும் அவரை பற்றிய வழிபாடுகள் பற்றியும் பல குறுகிய உணர்வுகள் உட்பட்டு ஒரு வகை அடிப்படை வாதத்துக்கும் ஆளாகிவிடுகின்றன. தங்களை அடுத்துள்ள மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆகவேதான் இயேசுவின் கணிப்பில் யூதர்கள் போற்றிய ஷெமா மட்டுமே அவர்களை பக்தர்கள் ஆக்கிவிடுவதில்லை. அவர்கள் மறந்துவிட்ட இன்னொரு பழைய ஏற்பாட்டு நீதியையும் இணைத்து கொண்டதால் தான் கடவுள் பக்திக்கு முழுமை கிடைக்கும். இந்த நீதி நம்மை சூழ்ந்துள்ள மக்களை பற்றியது. தம்மை பற்றி கவலைப்பட்டு தம் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் மனித பிறரையும் மனதில் கொண்டு தம்மை போலவே அவர்களையும் கருதி அன்பு செய்ய வேண்டும். இந்த இரண்டாவது நியதியை யூத மக்கள் பெரும்பாலும் மறந்து விட்டிருந்தனர். ஆகவே யூத மரபில் முதன்மையான கட்டளையாக கருதப்பட்ட இறையன்பு கட்டளை மனித அன்பு கட்டளையுடன் இணைந்தே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது இயேசுவின் வாதம். இதுவே அவர் போதித்த இறையாட்சி முறையின் அடித்தளமும் கூட. மறைநூல் அறிஞர் இயேசுவின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறார். இறையன்பின் விளைவு என கருதி வழக்கமாக மக்கள் அளிக்கும் பலிகளை விட பிறரை சற்று அன்பு செய்வதே சிறந்தது என்கிற ஒரு உறுதியான கொள்கையையும் அவர் எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யூத பாரம்பரியத்தில் எப்போதும் இரட்டை மனநிலை காணப்பட்டது. திருச்சட்டத்தை இன்னும் பல சட்டங்களாக விளக்கம் அளிக்கும் மனநிலை. இரண்டாவது திருச்சட்டம் முழுவதையும் ஒரே வாக்கியத்தில் கூறும் மனநிலை. இந்த இரட்டை மனநிலை தான் இறைவாக்கினர்களின் போதனையிலும் வேற்றுமையை காட்டியது. ஒரு சில இறைவாக்கினர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் கடவுளின் திருச்சட்டங்களை கொடுத்தனர். ஆனால் மற்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் கடவுளின் சட்டங்களை கொடுத்தனர். உதாரணமாக மோசே 613 சட்டங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த 613 சட்டங்களை தாவீது தன்னுடைய திருப்பாடல் 15 11 குறைக்கிறார். இறைவாக்கிய எசாயா 33:15 இதனை மிகச் சுருக்கமாக 6 குறைக்கிறார். மீகா இறைவாக்கினர் 6:8 அதனை 3 குறைக்கிறார். மீண்டும் எசாயா இறைவாக்கினர் இதனை அடிப்படை 2 திருச்சட்டங்களாக 56:1 பிரிக்கிறார். இறுதியில் அபகுக் இறைவாக்கினர் 2 ஒரே வரியில் நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவு என்று நிறைவு செய்கிறார். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கியர்களின் பல்வேறு விளக்கங்களுக்கும் ரத்தின சுருக்கமாக இன்றைய நற்செய்தியில் இயேசு திருச்சட்டத்தின் சாராம்சத்தை விளக்குகிறார். கடவுளையும் சக மனிதர்களை அன்பு செய்வதே திருச்சட்டத்தின் சுருக்கம் என்பதை இயேசு வலியுறுத்துகின்றார். யூத சட்டங்களை பொறுத்தவரையில் 2 விதமான பார்வைகள் இருந்தது. சட்டங்களில் பெரிய சட்டங்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஒரு குழு, சிறிய பெரிய என அனைத்து சட்டங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது என மற்றொரு குழுவும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த காலத்தில்தான் ஒருவர் இயேசுவிடம் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அந்த மனிதர் இந்த 2 பார்வையை பிரதிபலிக்கிறார். அனைத்திலும் முதன்மையானது கடவுள் அன்பா அல்லது பிற அன்பா என்பதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஒரு குழு கடவுளை அன்பு செய்வதுதான் முதன்மையானது என்று நம்பியது. ஏனென்றால் கடவுள்தான் அனைத்திற்கு மேலானவர், அவரின்றி அணுவும் அசையாது என்று உறுதியாக நம்பினர்.
மற்றொரு குழு மற்றவர்களை அன்பு செய்வதை தான் கடவுள் முழுமையாக விரும்புகிறார் என்று நம்பினார்கள். இயேசு இரண்டையும் இணைத்து பேசுகிறார். அதுதான் இயேசுவின் சிறப்பு. இதுவரை எந்த யூத போதர்களும் இரண்டை இணைத்து விளக்கம் தந்ததில்லை. ஆனால் இயேசு கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நேர்கோட்டில் வைத்து பார்க்கிறார். ஒன்றுமில்லாமல் மற்றொன்று இல்லை என்பது இயேசுவின் வாதம். அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான விடைக்கு தனது சொந்த விளக்கத்தை அளித்த மறைநூல் அறிஞர் ஒருவரை இயேசு நீர் இறையாட்சியின்றி தொலைவில் இல்லை என பாராட்டு நிகழ்வை நற்செய்திவாசத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாராட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. மறைநூல் அறிஞரின் அறிவு திறனை இயேசு பாராட்டுகிறார். அறிவாற்றல் இறைவனை பற்றி அறிவதில், வாழ்வின் மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதில் செலவழிக்கப்படுவது பாராட்டுக்குரியது. மாறாக இறைவனை மறுப்பதற்கோ இறையாட்சி மதிப்பீடுகளை சிதைப்பதற்கோ பயன்படுத்தப்பட்ட அறிவு அழிவுக்குரியது. அறிவாற்றல் மிக்க மறைநூல் அறிஞர் ஆர்வம் இங்கே பாராட்டப்படுகிறது. அந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு தாம் கேள்வி கேட்க முன்வந்தார், அணுகி வந்தார் என்னும் சொல்லாடல் கவனத்திற்குரியது. ஆர்வம் இருந்தால் அணுகி வர வேண்டும். 3. மறைநூல் அறிஞரின் திறந்த மனதை இயேசு பாராட்டினார். அறிவும் ஆர்வமிக்க பலரும் இறையாட்சியை நெருங்கி வருவதில்லை. காரணம், அவர்களிடம் திறந்த மனம் இல்லை. ஆனால் இயேசு சொன்ன விளக்கத்தை ஏற்று இறையன்பும் பிறன்பும் பலிகளை விட மேலானது என்று கண்டுணர்ந்த உண்மையை அறிக்கையிடுகிறார் இந்த அறிஞர். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை அன்பை பிறன்பு செயல்களில் வெளிப்படுத்துகின்றேனா? இறைவனுக்கு எனது இதயத்தில் முதல் இடம் வழங்குகின்றேனா? இறைவனை மனிதநேய செயல்களில் காணும் பண்பு என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை அன்பை பிறன்பு செயல்களில் வெளிப்படுத்தவும், இறைவனுக்கு எங்களது இதயத்தில் முதலிடம் வழங்கவும், இறைவனை மனிதநேய செயல்களில் காணும் பண்பு எங்களிடம் நிறைவாக ஏற்படவும் வரம் தாரும். ஆமீன்.